உயர்த்தி ஒரு 3 அல்லேலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 221 வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், முதல்ல சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை நீங்கள் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். மனதை எப்படி புதிதாக்குகிறது, அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு முதலாவது மாற்றம் எங்கே வர வேண்டுமே ஆனால் அவருடைய மனதிலே தான் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு மாற்றம் எங்கே வரணும்னா மனதில் தான் வரணும், உள்ளுக்குள்ளே தான் வரணும், மனதில் தான் மாற்றம் வரணும். இப்போ இந்த மனதில் மாற்றம் வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா இந்த பிரபஞ்ச உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. நம்ம பார்க்குற அந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கரத்தில் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. உலகத்தில் இருந்துதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் எங்கே இருக்கிறது என்றால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது, ரொம்ப பக்கத்தில், ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. யார் அந்த பாவத்திலே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களும் விழுந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், வேஷம் தரிக்கிறவர்கள் ஒவ்வொரு முகமூடி வைத்திருப்பார்கள். சபைக்கு வந்தா ஆவிக்குரிய முகமூடியை போட்டுக் கொள்ளுவார்கள். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சோத்திரம், ஆமென் என்று. வெளியே போனா, உலகத்துக்கு நேராக போனா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படியே சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். உலகத்துக்கு ஏத்தாப்புல ஒரு வேஷத்தை எடுத்துக்கொள்ளுவார்கள், உலகத்துக்கு ஏத்தாப்புல நடப்பதற்கு முன் வருவார்கள், உலகத்தின் வழிபாடுகளுக்கு நேராக போவார்கள், உலகத்துடைய மூட நம்பிக்கைகளுக்கு நேராக போவார்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு நேராக போய் விடுவார்கள். சினிமா பேசுறவங்க பக்கத்துலேயும் போய் உட்கார்ந்து சினிமா கதை பேசி விடுவார்கள், பேசிட்டு இருப்பாங்க. சீரியல் கதைன்னா சீரியல் கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு ஏற்ற வஸ்திரத்தை தரிப்பார்கள். ஆவிக்குரிய வாசனையே அவர்களிடத்தில் இருக்காது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்குரிய எந்த காரியமும் அவர்களிடத்தில் இருக்காது. வாயிலிருந்து ஒரு துதி வராது, வாயிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் வராது, வீட்டிலே ஒரு ஜெபம் இருக்காது,
வீடுகளில் ஒரு ஆராதனை இருக்காது. 24 மணி நேரமும் சினிமா பாட்டு தான் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி நாம் இருப்போமே ஆனால் பைபிள் சொல்கிறது நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்ம போன வாரத்திலே செய்தியிலே நம்ம கேட்டோம், உலகத்தை எல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிறதான நேரத்தில் தன்னுடைய சாயலின்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். தன்னை போல உண்டாக்கினார். தன்னை போல உண்டாக்கினார். தன்னை போல மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நாம் இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பரலோக தெய்வத்துடைய ஒரு பெரிய ஒரு ஏக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழுகிற நாம் அத்தனை பேரும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என விரும்புகிறார். படைத்த தெய்வத்துடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்திவர் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்துடைய விருப்பத்தை செய்வதற்காகவோ, உலகத்துடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவோ, உலக மனிதனுடைய பழக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவோ நான் அழைக்கப்படவில்லை. நான் அழைக்கப்பட்டது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. என்னை கொண்டு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை கொண்டு ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. என்னை கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். என் தாய் உருவாவதற்கு முன்பாகவே என் கருவை கண்ட ஒரு தெய்வத்துடைய பிரசன்னம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்குமே ஆனால் அவர்கள் இந்த பிரபஞ்சத்துடைய வேஷத்தை தரிக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்துடைய வேஷத்தை தரிக்க மாட்டார்கள். யார் தெரியுமா அந்த வெளிப்பாடை முதல்ல பெறுவாங்க? அவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தத்தை யார் தெரியுமா பெறுவாங்க? இந்த உலகம் போகிற போக்கில் நாம் போகக்கூடாது என்று யார் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு உள்ளத்திலே உதித்து வரும் பாருங்க தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்குள்ளே வைத்து கர்த்தர் அதை நிறைவேற்றுவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ முதல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம பார்க்கிறவங்க சொல்லணும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். நான் அடிக்கடி சொல்றதை இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்தவங்க அப்படிங்கிறது ஆபரண மாற்றமோ வஸ்திர மாற்றமோ அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது நம்முடைய சுபாவ மாற்றம், மனம் புதிதாகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் இருக்கிறீங்க தானே? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்ன பாஸ்டர் அதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்க? நான் சொல்றேன் அதை பற்றி எனக்கு பேச தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன்னா நான் படித்த பைபிளில் என்னை பார்க்கிறவர்கள் என்னில் இயேசுவை காண வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் என்னில் இயேசுவை பார்க்க முடியும். ஸ்கூல்ல காலேஜில் மாறுவேட போட்டி என்கிற ஒரு போட்டி உண்டு. அந்த மாறுவேட போட்டிக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அதிகமாக போடுவாங்க. தூதனுடைய வேஷம் போடுவாங்க, இயேசுடைய வேஷம் போடுவாங்க. வேஷம் போட்ட உடனே இவன் இயேசு ஆயிடுவாராங்க. நானும் பார்க்கிறேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுக்கு வேஷம் போட்டு தான் சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறாங்க. ஆனால் அண்ணன் முழு மப்பில் தானே நிற்கிறாரு. அது அல்ல, என்னுடைய வேஷம் அல்ல, என்னுடைய சுபாவம் காட்ட வேண்டும். இவர்கள் மனதிலே புதிதாக்கப்பட்டவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. இப்போ இந்த மனதை எப்படி புதிதாக்குகிறது? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் மனது புதிதாகணும்னு விரும்புகிறவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாமே. முதல்ல இந்த மனதில் தான் எல்லா பிரச்சனையும் தொடங்கு. சாத்தான் எங்க கையை வைப்பான்னா மனதில் தான் கையை வைப்பான் என்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 247. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான
சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சாத்தான் செய்கிற முதல் வேலை என்னன்னா, அது அவனைத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மனதை குருடாக்கி விடுவான். இதுக்குள்ளே இருக்கிறவர்களை நம்ம அநேகர் விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆமாதானா இல்லையா? நீங்க விக்கிரக ஆராதனை விட்டு சத்திய தெய்வத்தை ஆராதிக்க வந்த பிறகு உள்ளத்துல தோணுச்சு இல்லையா, சை தெரியாம இந்த கல்லுக்கு முன்னால போய் நின்னுட்டேனே, என்ன தோணுச்சுதா இல்லையா? ஏன் அங்க இருக்கும்போது தோணல? அங்க இருக்கும்போது நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருந்தான். என் கர்த்தர் நம்முடைய மனதை திறந்தபடியினால தான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அப்போ முதல்ல மனதில் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அது முதல் படி. அந்த முதல் படியோடு நிற்காம அடுத்ததாக நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டே இருக்கணும். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய மனதை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. சுவிசேஷம் மனதை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று 2 ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். உயர் ஜாதிகளுடைய தெருவில் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் நடக்க முடியாது. தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற பெண்கள் மேலாடை தரிக்க முடியாது. அவ்வளவு கொடூரமான இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தது. இந்த அடிமைத்தனங்களை எல்லாம் யார் தெரியுமா உடைச்சி எறிஞ்சது? இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் உடை தெரிந்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். முதலாவது இதை எதிர்த்தார்கள். ஒரு ஆண் மரித்த உடனே ஒரு பெண்ணும் சேர்ந்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிறதான ஒரு இருளை இந்திய தேசத்தில் இருந்தது. நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், உடன்கட்டை ஏறுதல். இதை ஒழிப்பதற்கு முதல் ஸ்டெப் வைத்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். அதற்கு பிறகுதான் இந்த ராஜாராம் மோகன் ராய் இவர்கள் எல்லாம் வந்து இதில் ஒத்துழைத்தது. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு உள்ளே வந்தது அந்த மனதிலே ஒரு வெளிச்சம் வந்து விட்டதுனால, மனது பிரகாசித்தபடினால இந்த இருளை, இது ஒரு தேவையில்லாத காரியம் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். இதை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளேயும் இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள மனது புதிதாகாததுனால பழைய காரியங்களே நினைச்சிட்டு இருக்கிறோம். பழைய வாஸ்து, பழைய சாஸ்திரம், பழைய நாள், பழைய நேரம், பழைய காரியம், பழைய காரியத்துக்கு எல்லாம் இடம் கொடுத்து, ஆமாம் நல்ல நேரமா நல்ல காலமா வாசலா இடமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, என் மனது இன்னும் புதிதாகல. என் மனதை கர்த்தர் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் மனதை புதிதாக்கி விடுங்க ஆண்டவரே, என் மனது புதிதாக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த மனதை எப்படி முதல்ல புதிதாக்குறேன்னா, இந்த மனதை புதிதாக்குறதுன்னா முதல்ல இந்த மனதை புதிதாக்குகிறது சத்திய வேதம் தான். அதைத்தான் 4:4 வாசிக்கிறோம். வேதத்தை அதிகமாக வாசிங்க, உங்க மனது தானா புதிதாகிவிடும். வரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க அந்த பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப புதுசாக பைபிள் இருக்குன்னு சொன்னால் சந்தேகப்படணும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாகவே வச்சுருப்பாங்க. ஏன்? ஐயோ அழுக்குப்பட்டுரும் பாஸ்டர். ஆமாம், பைபிளை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. சிலர் வந்து அந்த அந்த பேப்பர் கூட ஒட்டி இருக்கும். பாருங்கள் பாஸ்டர்னு, உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அப்போ நினச்சிக்கிறேன், இது வாசிக்கப்படாத வேதம். வாசிக்கப்படுகிற வேதம் இப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு பக்கமாக எடுத்து பாருங்க, இப்படி தான் இருக்கும். வாசிக்கப்படுகிற வேதம். வாசித்து வசனத்தால் உங்களை நிரப்புங்க. வசனத்தை வாசிக்க நம்முடைய மனதிலே ஒரு புதிதாக்கத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஐயோ பாஸ்டர், அது வந்துருமோ இது வந்துருமோ? மனதுக்குள்ள வசனம் இருந்தா சொல்லும், ஒன்றும் வராது. நம்முடைய கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. நம்முடைய மனது எப்படி புதிதாக, இந்த வசனம்
இந்த சுவிசேஷம் உள்ள போக உள்ள போக உள்ள போக நம்முடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். பெரிய ஒரு பாரத்தை தருகிறவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவதற்கு. அங்கே ஒரு தாயார் சாட்சி சொன்னார்கள். சாட்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் ஆகிறது. 6 ஆண்டுகள் நான் ஆகிறது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு எழுத்துக்கு பேர் கொண்டதான ஒரு பிசாசை நான் ஆராதித்து கொண்டிருந்தேன். அந்த நான் பேரை சொல்ல விரும்பல, நீங்கள் அப்படியே விட்டுருவோமே. அந்த பேரை சொல்லி அந்த இதை ஆராய்த்து கொண்டு 10 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு, அந்த இடத்துக்கு நான் போய்விட்டேனே, ஆனால் அதை நானும் தெய்வமாக மாறிவிடுவேன். அதே போல இவர்கள் 10 ஆண்டுகள் போயிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் போய் இப்போ இவர்கள் அவங்க ஊருக்கு தெய்வமாக மாறிவிட்டார்கள். இவங்களை தேடி ஆட்கள் வருவார்கள் கணக்கு கேட்பதற்காக. ஆனால் இவர்களோ மேக்ஸில் ரொம்ப வீக். கணக்கு கேட்கணுன்னா நம்ம டீச்சர்கிட்ட இல்லையா போனோம், ஊரெல்லாம் கணக்கு கேட்பதற்கு இவங்கள்ட்ட வருவாங்க. 10 ஆண்டுகள் இப்போ தெய்வம், அதில் நல்ல வருமானம். இவங்களுக்கு இப்போ ஒரு ஆசை வந்துச்சு, என் பிள்ளையையும் இதே போல தான் செஞ்சிடணும்னு சொல்லி பிள்ளைகளையும் அப்படியே நடத்தி 2 வருஷம் வாலிப பிள்ளைகளையும் கொண்டு போய் 2 பிள்ளைகளையும் தெய்வமாக மாற்றிடணும்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சா. அப்படியே இருக்கிறதான நேரத்தில் இந்த தெய்வம்னு சொன்ன அக்காவுக்கு திடீரென நோய் வந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, 16 விதமான நோய் எனக்கு இருந்தது. 16 விதமான நோய் படுக்கையில் ஆயாச்சு. எந்த இடத்துலேருந்து இவர்கள் தெய்வம் என்கிற பட்டம் கிடைத்ததோ அதே இடத்துக்கு இவங்களை திரும்ப அப்படியே தூக்கி கொண்டு போனா, அங்கே இருந்தவர்கள் சொன்னார்களாம், உனக்கு விரோதமாக யாரோ நல்ல மந்திரம் பண்ணி கட்டி வச்சிட்டாங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கு பரிகாரமாக அது செய்யணும், இது செய்யணும், அதுக்கே பல ஆயிரங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். பல ஆயிரங்கள் செலவு பண்ணிடணும்னு சொன்ன உடனே, ஐயோ நானே தெய்வமாச்சே, தெய்வத்தையே மந்திரவாதம் பண்ணி கட்டி போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு. இப்போ 8 மாதங்கள் மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறது. ஒரு நாள் பிள்ளைகளை புருஷனெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறது, இனி நான் செத்து போயிடுவேன், பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. புருஷனை பார்த்து சொல்லியிருக்கிறது, நான் செத்து போனாலும் நீங்கள் வேற திருமணம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவரையும் ஆறுதல் படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதான நேரத்தில் அன்னைக்கு ராத்திரி வேளையில் மனதில் வந்து ஒரு ஆள் வந்து சொல்லிச்சான், உனக்கு விடுதலை தருவதற்கு ஒரு இயேசு என்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நீ பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போ, உன்னை இந்த படுக்கையிலேருந்து எடுத்து நிறுத்துகிற இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். காலையில் எழும்பின உடனே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிச்சாங்க, என்ன பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு தூக்கிட்டு போங்கன்னு. அவர் சொன்னாலும், ஐயோ நீ சர்ச்சுக்கு போடுறவங்களுக்கு விரோதமாக இல்லை நீ பேசிகிட்டு இருந்த, சர்ச்சுக்கு இங்கே போடுறவங்கள ஊரே ஒன்றை தேடி வந்துச்சு, இப்போ நீ சர்ச்சை தேடி போயாச்சுன்னு சொன்னால் ஊர் என்ன சொல்லும்? அந்த அம்மா கேட்டுச்சான், ஊர் வேணுமா நான் வேணுமான்னு. அவர் சொன்னார், எனக்கு நீ தாம்மா வேணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டு போயிரு. அது சொல்லுது, சர்ச்சுக்கு போன ஒரு 2 வாரம் எனக்கு இருந்த நோயெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடிச்சு. என்னால் நான் விடலை, எனக்கு உள்ளத்தில் ஒரு ஆள் பேசிட்டாங்க, என் மனதில் ஒரு வெளிச்சம் அடித்தது போல் இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிறகுதான் தெரியும், எனக்கு 16 விதமான நோய் அல்ல, எனக்குள்ள 16 விதமான பேய் இருந்துச்சுன்னு. அத்தனை பிசாசும் கூட்டத்தில் ஆடி போச்சு. இன்னைக்கு என் சத்திய தெய்வத்துக்கு சாட்சியாக குடும்பமாக நின்று கொண்டிருக்கிறோம். மனதை புதிதாக்குகிற அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நம்முடைய மனதை இன்னைக்கும் புதிதாக்குகிற நல்ல அப்பாவுக்கு கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுவிசேஷம், இந்த வசனங்கள் நம்முடைய மனதை புதிதாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதை புதிதாக்குகிறது இந்த வசனத்தால நிரப்புங்க. வசனம் இல்லைன்னா உலகம் உள்ள வந்துடும். இப்போ நான் கேட்குறேன், உலகம் வேணுமா இயேசு வேணுமா?
இயேசு வேணும்னு சொல்லுகிறவங்க வசனத்தால் உங்களை நிரப்புங்க. ஏன் மனதில் இன்னைக்கு கெட்ட கெட்ட எண்ணம் வருது? ஏன் மனதில் கெட்ட கெட்ட சிந்தனை வருது? ஏன் மனதில் ஒரு நிலையான தன்மை இல்லை? ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க முடியல? ஏன் மனதளவில் பல நேரத்தில் தளர்ந்து போய் விடுகிறோம்? மனதில் ஏன் இன்னும் புதிதாக்க முடியலன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வசனம் இல்லை. நமக்கு இன்னைக்கு வசனத்தை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட், ஆனால் வாசிக்கிறதுல ரொம்ப தடை. நானும் நம்ம மக்களை வசனம் வாசிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்க்குறேன். எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு வரோம். நாங்கள் சிஏல முழுக்க முழுக்க பைபிளை மையப்படுத்தி தான் பண்ணுகிறோம். இந்த விடுமுறை நாட்களில் பைபிளை ஒரு வாட்டியாவது வாசித்து முடிச்சுடுங்க. வாசித்த பரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் இன்னும் பரிசு கொடுக்கப்படவில்லை. நீர் நீ பரிசு தந்த பிறகு நீ வாசிக்கலான்னு சொல்லியிருக்கிறீங்களோ? நீ சிலர் வந்து லீவில் இன்னும் பரிசு கொடுக்கல, நீர் நீ பரிசு தந்த பிறகு நீ பைபிளை திறக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க போல இருக்கிறது. என்கிட்ட ஒரு நாள் 4 பிள்ளைகள் சேர்ந்து ரவுண்டு கட்டியாச்சு. பிரைஸ் எங்கே? பரிசு எங்கே? அது இந்த பசங்களை கூட சொல்லி புரிய வைக்கலாம். இது 4 அண்ணன் வந்துச்சு பட்டாளம். பரிசு எங்கே? ஆண்டவர் நம்மளை கைவிடவா செய்வார்? ஏற்ற வார்த்தையை நமக்கு ஏற்ற நேரத்தில் வாயில் வைப்பார். பார்த்தீங்களா? நான் கேட்டேன், இந்த தூசி படிஞ்ச இன்டர்லாக்கு போட்ட இடத்துல வச்சு உனக்கு பிரைஸ் தரணுமா, அல்லது நம்ம பழையது போல் ஏசி காலில் வச்சு பிரைஸ் தரணுமான்னு? அப்போ சொல்லிச்சு, எனக்கு அங்கே வச்சு தந்தா போதும். இப்போ சந்தோஷம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, வசனத்தை பாஸ்டர் சொன்னால் மட்டும் இல்லை, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த வசனத்தை ஒரு நாளும் குறை வச்சிடாதீங்க. இதை வாசிக்க வாசிக்க ஹல்லேலூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபம் ஆக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபம் ஆக்குமையா. ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும். அப்ப முதல்ல மனதை புதிதாக்குகிறது என்னது? சத்தமா சொல்லுங்க, வசனம். 2ஆவதாக மனதை புதிதாக்குகிறது என்னன்னா, தீத்துவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 296. தீத்துவின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 5வது வசனம். 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 2ஆவதாக நம்முடைய மனதை புதிதாக்குறது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆளுகை செய்கிறது யார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவேன் என்று சொன்னார். இயேசு இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியை இங்கே ஆராதனையில் மட்டும் கைத்தட்டி பாட்டு பாடி அந்நிய பாஷையை பேசி துதிச்சு கொண்டு போகிறவங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த நேரத்திலையும் அந்த ஆவியானோரோடு கூட உறவாடுகிறவர்களாக இருப்பதற்கு என் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானோர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆவியானோர் நம்மோடு நடக்க விரும்புகிறார். ஆவியானோர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்க ஆவியானவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க நம்முடைய மனதை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுகிறேன். இந்த ஆவியானவர் வந்து
நம்முடைய மனதை புதிதாக்கும் போது நம்முடைய முகத்தையும் அவர் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். ஆமா தானே இல்லையா? ஆமா. அவர் ஆவியானவர் வந்தாலே அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். முகத்தை பார்த்தாலே ஒரு தனி ஒரு கலையாகவே இருக்கும். நிறம் அல்ல, ஐஸ்வர்யம் ஆவி அந்த அந்த முகத்தில் இருக்கும். அதுதான் ஐஸ்வர்யம். ஜெபிக்கிறவங்களுடைய முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். ஒருன்னு வந்து சிலர் இருப்பாங்க, டர்ன்னு அங்கே வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே எனக்கு முன்னால் இருந்து என்னையே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. தொழிலில் ஊரில் உள்ள பிரச்சனை எல்லாம் அங்கே தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ன முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. முடிப்பாரா மாட்டாரா, அடுத்து என்ன செய்ய போகிறாரு, வைப்பாரா போக மாட்டாரா, ஜெபிப்பாரா, என்னத்தை இந்த மனுஷன் சும்மா போட்டு சத்தம் போட்டு ஆமேன்னு சொல்லு, அல்லேலியா சொல்லு, பக்கத்தில் இருக்கிறவங்க கையப்படி. இதெல்லாம் எங்களுக்கு சில நேரத்தில் கேட்க கேட்டிங்களா? இது அல்ல உண்மையான வெளிச்சம். நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன். என்னுடைய நம்ம நெருங்கி வேண்டப்பட்ட ஒரு தம்பி, அவர் சர்ச்சில் நடந்த ஒரு சாட்சியை சொன்னார். சொல்லணுமா வேண்டாமான்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த பிரசங்கத்தை அவங்களும் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சொல்லி விடுவோம் வாங்க. ஏன்னா இவருக்குடைய சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு, ஒரு வாலிப பிள்ளை இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கு. வாலிப பிள்ளை சர்ச்சுக்கு வந்து இப்போ வாலிபர் கூட்டத்தில் எல்லாம் இருந்து இந்த பிள்ளைய ஜெபம் பண்ணி நல்ல உற்சாகம் ஆயிட்டான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இந்த பிள்ளை பெற்றுட்டான். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த பிள்ளை பெற்றுட்டாளா? பெற்று ஒரு 2-3 மாதம் நல்ல உற்சாகம், ஒரு ஜெபத்தை தவற விடவே மாட்டா. அப்படியே இருந்த பிள்ளை திடீர்னு என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, இந்த பிள்ளை காதலில் விழுந்து விட்டாள். இப்போ பாஸ்டருக்கு இது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே பாஸ்டர் கூட்டி கேட்கிறார், ஏம்மா இங்க வாமா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆச்சே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை ஆச்சே, என்னம்மா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அதுக்கு அந்த பிள்ளை கொடுத்த விளக்கத்தை நான் சொல்றேன். என்ன தெரியுமா அந்த பிள்ளை சொல்லிச்சான்? பாஸ்டர், நான் அபிஷேகம் பெறதுக்கு முன்னால ஒரு மனுஷன் என்ன பார்க்க மாட்டான். நான் அபிஷேகம் பண்ண உண்மையா தம்பி, நான் காட்டி தரேன். நம்ம சீக்கிரத்தில் அந்த இடத்துக்கு போவோம். நான் நம்ம மாவட்டத்தில் இல்லை, வெளியூரில் நான் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் பாஸ்டர் என் முகத்தில் நான் கருப்பாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை சொல்லிச்சு கலையா மாறிட்டேன்னு. ஆகையினால இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாதுங்கிறத பிரயோஜனப்படுத்திட்டேன் பாஸ்டர். ஆவியானவர் வந்து நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். கேட்கணும். நம்ம ஸ்கூலில் ஒரு பழமொழி படிச்சிருப்போம். என்ன தெரியுமா? அகத்தின் அழகு எங்கே தெரியும்? முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானோட அபிஷேகம் நம்முடைய முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற புதிதாக அவங்க வந்தாலே அவங்க பாடுகிற பாட்டில் தெரியும், அவங்க ஆராதனையில் தெரியும், அவங்க கை தட்டுதல் தெரியும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆவியானவர் என்ன ஆளுகை செய்யணும்னு சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஒரு கர்த்தருக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் என்னுடைய மனதை புதிதாக்குவாராக, என் உள்ளத்தை புதிதாக்குவாராக. அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை புதிதாக்கி நடத்துவாராக, மறுரூபமாக்குவாராக. மூன்றாவதாக அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மனதிலே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுகிற நல்ல தீர்மானங்கள். வசனத்தை எடுத்து சொன்னால் நேரமாகிவிடும். தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். சொந்த நாடு இஸ்ரேல் தேசம், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். சொந்த நாட்டு உணவு பழக்கம் வேற, பாபிலோனுடைய உணவு பழக்கம் வேற. சொந்த நாட்டு பாசை வேற, பாபிலோனுடைய நாட்டு பாசை வேற. வேற ஒரு நாட்டிலே இருந்து அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார். அடிமையாக போனாலும் எங்கே தெரியுமா இருக்கிறார்? அரண்மனையில் இருக்கிறார். அவரை தேடி என்ன தெரியுமா சாப்பாடு வருகிறது? அரண்மனையுடைய சாப்பாடு வருகிறது. சாதாரண ஒரு வாலிபன் அரண்மனை சாப்பாடை விரும்புவான், வாஞ்சிப்பான், எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குவான். ஆனால் தானியேலை தேடி அரண்மனை சாப்பாடு வருகிறது. மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்டான், இது எனக்கு சாதகமோ பாதகமோ, இது ஆண்டவர் விரும்பல, நான் இதை தொடமாட்டேன் என்கிற தீர்மானம். இந்த சத்தத்தை யாராவது சாராயத்துக்கு அடிமைப்பட்டவங்க,
நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நீங்க முதல்ல மனதில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, இதை நான் தொட மாட்டேன், இனி எனக்கு இது தேவையில்லை என்கிற தீர்மானத்தை மனதில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிதாக்கம் ஆரம்பிக்கும். முதல்ல மனதை செட் பண்ணி கொள்ளுங்கள், மனதில் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். அது என்னை தேடி வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், தேடி வந்தாலும் தொட மாட்டேன், இது எனக்கு கேடு, என் சரீரத்துக்கு கேடு, இதை பார்த்து நாளைக்கு என் பிள்ளை படிக்கும், என் பிள்ளைக்கு கேடு, என் தலைமுறைக்கு கேடு என்கிறதை மனதில் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நல்ல தேவனுக்கு முன்பாக எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய மனதை புதிதாக்குகிறதாக இருக்கிறது. ஆமென். இந்த மனதை புதிதாக்குகிறதான நேரத்தில் என் கர்த்தர் நமக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். இந்த மனதை, என் மனது புதிதாகணும் வசனத்தினால, நல்ல தீர்மானத்தினால, பரிசுத்த ஆவியினால என் மனது ஒவ்வொரு நாளும் புதிதாகணும்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என் மனதை புதிதாக விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை அசைச்சு ஒரு நிமிஷம் சோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் மனது புதிதாகட்டும். தேவையில்லாத குழப்பங்கள், பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், தடுமாற்றங்கள் என் மனதை விட்டு மாறுவதாக. தவறான சிந்தனைகள், நிலையற்ற தன்மைகள் என் மனதை விட்டு மாறுவதாக. என் மனது வசனத்தால நிரம்பட்டும், என் மனது நல்ல தீர்மானங்களால ஃபிக்ஸ் செய்யப்படட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மனது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கட்டும். அதுக்கு மட்டும் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இன்றிலிருந்தே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களை குறித்த அழைப்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். தரிசனங்களில் உங்களோடு கூட பேசுவார். சொப்பனங்களில் உங்களோடு கூட பேசுவார். நன்மையான திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நிலையான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆண்டவருடைய நன்மையும் பிரியமான திட்டத்தை வெளிப்படுத்தப்படுகிற ஒரு கூட்டத்தில் நானும் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி அப்பாவை ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்லா